ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திடீர் போண்டா. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, அரிசி மாவு, சால்ட்டு, கருவேப்பிலை, ஓமம், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், பெருங்காயம், கொத்தமல்லி, வெங்காயம். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம எண்ணெய் எவ்வளோ தேவையோ, டீப் ஃப்ரைக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அவ்வளோ நம்ம இதில் போட்டு ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் கடலை மாவு ஒரு கப்பு, ஒரு பவுல் போட்டுக்கோங்க கடலை மாவு. இதோட அரிசி மாவு கொஞ்சம் ஒரு 2 கை போட்டால் போகிறோம். தேவையான மிளகுத்தூள். ஸோ இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். ஸ்பைஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓமம் அன்னைட்டு இது ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு. ஸோ நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த பஜ்ஜி எல்லாம் பண்ணும்போது இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கும். ஸோ அதோட பெருங்காயம் கொஞ்சம், இதோட பச்சை மிளகாய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கு தேவை ஒரு 2 இருந்தால் போதும். நம்ம கொஞ்சமாக பண்ணினே இருக்கோம், அதனால கொஞ்சமாக 2 இருந்தால் போதும். மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இதில் 1 கை 2 கையாக போடுறேன். இதில் இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் தண்ணி போட்டுடாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அவ்வளோதாங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ண அப்புறம் இதுக்கு வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா கலந்தப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா இருக்குது. அதெல்லாம் போதும். கம்மியாக இருந்தால் நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்மில் வச்சுட்டு இதை சின்னதாக இந்த மாதிரி ரோல் பண்ணி போடுங்க. இது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வீட்டில், ஸோ சடனாக என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல், வெங்காயம் எப்படியும் இருக்கும் வீட்டில், வெங்காயம் பச்சை மிளகாய் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைனாலும் நீங்கள் வெங்காயம் போட்டு பண்ணிடலாம். இதை
கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பிடலாம். இந்த மாவு வந்து கலக்கிறதாங்க ஒரு ட்ரிக்கு. ரொம்ப கெட்டியாகவும் கலக்கிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் கலக்கிடக்கூடாது. இது வந்து தயிர் சாதத்தோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கருப்பு பண்ணக்கூடாது, ஒரு ப்ரௌனிஷாக எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி சைடில் தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்க வந்தால் போட்டுக்கலாம். இப்போ இதை வேகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் இதை வந்து இந்த சூடான எண்ணெயிலேயே இந்த கருவேப்பிலை கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, திடீர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.